Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திரு நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு மேலான தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது இயற்கை யாருக்கு கீழ்ப்படியும் என்கிறதான தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு. அதை விஞ்ஞானம், அறிவியல், வானிலை போன்ற ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இயற்கை வளிமண்டலங்கள் எப்படி உண்டானது என்றும் அவைகள் பூமியின் காரியங்களுக்குள்ளாக எப்படி செயல்படுகிறது என்றும் இவைகள் எல்லாம் தானாகவே உருவானது, தானாகவே செயல்பட்டது, எல்லா ஜீவராசிகளும் தானாகவே உண்டானது என்று விஞ்ஞானம், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கருதுகிறார்கள். ஆனால் இதை காட்டிலும் மேலான ஒரு ஆலோசனை நடந்த காரியம், இனி நடந்து கொண்டிருப்பவை, நடக்க போகிறது என்று சொல்லி, ஆகவே நடந்தவை, நடப்பது, நடக்க போகிறது என்று சொல்லி மூன்று காரியங்களை குறித்தும் ஒரே ஒரு வேதத்திலே, பைபிள்ல, பரிசுத்த வேதாகமத்திலே உரைக்கப்பட்ட காரியம் இன்றைக்கும் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்களையும் கூட நடுங்க வைக்கத்தக்கதான ஆசீர்வாதமாய் அமைந்திருக்கிறது. ஆகவே வேதம் என்று சொல்லும்போது வெறும் பக்திக்குரியதான ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் அல்ல. ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு என்று, ஏதோ தனிப்பட்ட வேத பிரியர்களுக்கு என்று உரைக்கப்பட்ட வசனம் அல்ல. ஜாதி, ஜனம், இனம், வேதம் இன்றி எல்லா காரியங்கள் எல்லாருமே பின் திரும்பி பார்க்கத்தக்கதான வேதம் இந்த பரிசுத்தம் உள்ள வேதம். இந்த பரிசுத்தம் உள்ள வேதத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் ஞானவான்களும் அறிவாளிகளும் இருந்து இதில் இருக்கிறதான காரியத்தை புரிந்து இதோ ஆழமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம். பிரியமான தேவ ஜனமே, தேவன் வானத்தையும் பூமியும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஆணித்தரமாக வேதம் சொல்கிறது. தேவன் தான் சிருஷ்டித்தார். தேவனை அல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆகவேதான் இதற்குண்டான வேத வசனத்தை நாம் வாசி கேட்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். பாத்தீங்களா? வானம், பூமி, சமுத்திரம், நீரூற்று எல்லாமே தேவாதி தேவன் தான் உண்டாக்கினார். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் போதிக்கிறது. மனிதன் இந்த பூமியில பாவம் செய்யும் போது அந்த பாவம் செய்கிறதை பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சில நேரங்களிலே அவருடைய கோபம் பொங்கி எழும்போது இயற்கைக்கு கட்டளையிடுவார்,
இயற்கை அடிக்கும் மனிதனை. இயற்கை அடிக்கும் மனிதனே, நீ மனமாறு. ஏன் பருவ காலங்கள் வரவில்லை? ஏன் மழை பொழியவில்லை தேசத்தில்? ஏன் வறட்சியாக இருக்கிறது? ஏன் நிலநடுக்கம்? 2 நாளைக்கு முன்பாக கூட பார்க்கும்போது டிவியில ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமான ஒரு புயல் காற்று வருது. அந்த புயல் காற்றுக்குள்ளாக தூசியும் குப்பைகளுமாக அள்ளி அடிக்கும் போது பெரிய ரேம்ப அப்படியே அது கட்டாயி கீழே விழுந்து எத்தனையோ பேர் செத்தாங்கன்னு சொல்லப்படுது. பாத்தீங்களா? புயல் காற்று, புழுதி மழை என்று சொல்லி ஆண்டவர் இயற்கையை சீண்டி விடும் பொழுது அவர் கோபப்படுறாருன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தி முழங்கால் படியிட்டு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது என்னவா? இயற்கை சீற்றம் அடங்கும். வேதம் வாசித்து பாருங்கள். உபாகமம் 4:26. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதிகமாய் மனுஷனுக்கு வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் மீறுதல் உண்டாகும். மீறுதல் நிமித்தமாக தேவனுடைய கற்பனையை அவமாக்கி மீறி நடக்கிற ஜனங்களாய் இந்த பூமியிலே நடக்கும் போது அவலட்சணங்கள் உண்டாகும். அசுத்த காரியங்கள் மனிதனாலே பிறப்பிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்வாரா? இயற்கையை சீண்டி விடுவார். சீண்டி விடும்போது இயற்கை தேவனுக்கு சாட்சி கொடுக்கும். ஆமென். வானமும் பூமியும் இதோ நாம் தான் நினைச்சுக்கிறோம், நாம தான் சாட்சி, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் தேவனுக்கு சாட்சியாய் நில்லுங்கள் என்று சொல்லி. ஆனால் உண்மையான மேன்மையான சாட்சி 2. வானம் ஒரு சாட்சி தேவனுக்கு, இந்த பூமி ஒரு சாட்சி. அவர் மனசு குளிர்ந்தால் இது நன்றாக செயல்படும், சாட்சியாய் செயல்படும். தேவாதி தேவன் கோபம் கொண்டால் இயற்கை சீறிவிடும், சீறி எழும்பும். ஆகவே உன்னதமான தேவனுக்கு அற்புதமான சாட்சிகள் வானமும் பூமியும் என்று வேதம் சொல்கிறது. இதைதான் யாத்திராகமும், இதைதான் உபாகமும் 4:26 வாசிக்க கேட்டோம். ஆகவே பிரியமானவர்களே, இயற்கை ஒரு நல்ல சாட்சி தான், அருமையான சாட்சி. மற்றும் ஒரு வேத வசனத்தை ஆதாரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 30:19 வாசித்து பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவருக்கு ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் ஆனவர் என்றான். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாருங்க, ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகவே ஜீவனையும் மரணத்தையும் முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நாம் எதை பற்றி கொள்கிறோமோ அப்படியாகத்தான் நம்முடைய சூழ்நிலையில இருக்கிறதான காரியமும் அமையும். ஆகவே உண்டானது யாவும் கர்த்தருடைய பலனினாலே உண்டானதாம். நம்ம பார்க்கிறோம், சாதாரணமானதல்ல. காற்று எப்படி உண்டானது? இந்த பூமி எப்படி உண்டானது? வானம், வான சேனைகள் எல்லாம் எப்படி உண்டானது என்று பார்க்கும்போது உன்னதமானவருடைய பலனினாலே உண்டாக்கப்படுகிறது. அவருடைய ஓங்கிய புயத்தினாலே, சத்துவத்தினாலே உருவாக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அற்புதமான வசனங்க, வாசித்து பாருங்கள். எரேமியா 32:17 பாத்தீங்களா? நீட்டப்பட்ட புயம், தேவனுடைய புயம் நீட்டப்பட்ட புயம். வானமின் சிங்காசனம் பூமியினுடைய பாதபீடமாய் இருக்கிறது என்று சொன்னார் தேவன். ஆகவே பரலோக ராஜ்யத்தில் இருந்து அவருடைய புயம் நீட்டப்பட்டது. அந்த நீட்டப்பட்ட உடனே
சகல சேனைகளும் உண்டாக்கப்பட்டது என்று வேதத்திலே தெளிவாய், அழகாய், அற்புதமான வசனமாய் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவே நீட்டப்பட்ட புயத்தினாலே உண்டாக்கப்பட்ட இந்த இயற்கைக்கு உணர்வுகள் உண்டு. எப்படிப்பட்ட உணர்வுகள் தெரியுமா? சாதாரணமான உணர்வுகள் அல்ல. தேவ சித்தத்தை செயல்படுத்துகிறதான உணர்வுகள் உண்டு. காற்றை நோக்கி பார், வானத்தை நோக்கி பார், வானத்தில் இருக்கிறதான மேகங்களை நோக்கி பார், சூரியன், சந்திரன், வானசேனைகள், பூமியில இருக்கிறதான ஊர்வன, பரப்பன எல்லாத்தையும் நோக்கி பார். அவைகள் எல்லாம் மனிதனே நீ அற்பமாய் நினைக்காதே. நீ மறந்தால், தேவனை நீ மறந்தால், தேவ பக்தி இல்லாதவனாய் நீ சுற்றி திரிந்தால், உனக்கு பாடம் புகட்டும்படியாய் சர்வ சேனைகளும் செயல்பட ஆரம்பிச்சிடும். எப்படி செயல்படும்? எந்த வகையிலே செயல்படும்? பாருங்க, கதறுது. வானம் கதறிக்கொண்டிருக்கிறது, பூமி கதறிக்கொண்டிருக்கிறது. எப்படி கதறுகிறது தெரியுமா? ஒரு ஸ்திரீயானவளுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை உருவாகி அதை பெற்றெடுக்கும் போது அந்த பிரசவ வேதனை எப்படி இருக்கும்? கதறி அழுகுவாங்க. பிரசவ டைம்ல உயிர் போய் உயிர் வந்துடுங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும் சாதாரணமான காரியம் அல்ல. குழந்தையை பெற்றெடுக்கும் போது உயிர் போய் உயிர் வந்து விடும். அப்படிப்பட்டதான ஒரு காரியம். வேதனை, மகா வேதனை. எப்படி ஒரு ஸ்திரீயானவனுக்கு அந்த பிரசவ வேதனையிலே இருக்கிறதான ஒரு வலியும் ஒரு வேதனையும் இருக்கிறது போல தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக சிருஷ்டிகள் பிரசவ வேதனைப்படுகிறது. சிருஷ்டிகள் பிரசவ வேதனைப்படுகிறது. வேதம் வாசித்து பாருங்கள். ரோமர் 8:22 என்ன அருமையான வசனம், என்ன அற்புதமான வசனம். இது விஞ்ஞானிகளுடைய மனதிற்கு எட்டவில்லை, ஞானிகளுடைய அறிவுக்கு எட்டவில்லை. ஆகவே வானத்தையும் பூமியும் பார்த்துதான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர வேதத்தில் என்ன இருக்கிறது, வேதத்தின் மகத்துவம் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில விஞ்ஞானிகள் மாத்திரமே கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அதற்கு சாட்சியும் கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மனிதன் நன்மை செய்தால் வானமும் பூமியும் ஏற்ற காலத்திலே மழை பொழியும். ஆகவே இயற்கையின் சாரம் இந்த பூமியிலே நிறைந்திருக்கும். பருவ காற்று மற்றும் சூரியனுடைய ஒளி பூமியின் விளைச்சல் பலன் எல்லாம் மேன்மையாக தரும். வேதம் வாசித்து பாருங்கள். இன்னுமாய் லேவியராகமம் 26:4 பார்த்தீங்களா? எல்லாம் கர்த்தருடைய சேனை தாங்க. அவர் கட்டளையிட்டா அது நடக்கும். ஆனா தேவ கட்டளை விட்டு மனிதன் பின்வாங்கி போகிற சூழ்நிலையில ஆண்டவருடைய தேவ பக்தி மனிதனிடத்திலே குறைவுபடுகிற சமயத்திலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் மனிதன் மீறி செய்யும் போது பிசாசின் தீய சக்திகளுக்கு இடம் கொடுத்து அவன் செய்யும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வானத்திலும் பூமியையும் எப்படி ஆக்குவார் தெரியுமா? உபாகம் 28:21-24 வாசித்து பாருங்கள். பார்த்தீர்களா? பயங்கரமான ஒரு வார்த்தை. தலைக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாய் மாறிவிடுமாம். நீ பூமி விளைச்சலை கொடுக்காது, பலனை கொடுக்காது, அது இரும்பாக மாறிவிடும். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஜீர்ணிக்க முடியாத ஒரு காரியம். ஆகவே எல்லா நடத்தைகளும் அது செயல்படணும்னா இவைகள் சாட்சியா இருக்கு. வானமும் பூமியும் கர்த்தருக்கு சாட்சி. அந்த சாட்சி உள்ளவைகள் எழும்பினால் பயங்கர ஆபத்தும் உண்டு, பாதுகாப்பும் உண்டு, நன்மையும் உண்டு. ஆகவே தேவ சித்தத்திற்கு இணைந்து செயல்பட்டதான இயற்கைகள், இயற்கையின் வாயிலாக செயல்பட்ட காரியங்கள் அநேகம். தேவ சித்தத்திற்கு செங்கடல் விலகி நின்றது. பாத்தீங்களா? முதலாவது என்னவா? தேவ சித்தத்திற்கு செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டதாம். பாத்தீங்களா? எப்படிப்பட்ட காரியம். இன்னைக்கு நம்ம வழிவிடுறோமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறோம்னு சொன்னா வீட்டுல தடை, குடும்பத்துல தடை,
ஜெபம் பண்ண போறோம்னு சொன்னா வேலை, பயங்கர வேலை ஒரு தடையா இருக்கு, சரீரம் ஒரு தடையா இருக்குங்க. ஆனா தேவ ஜனங்களுக்கு வழிவிடுவதற்கு இயற்கை இசைந்து கொடுத்தது. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது செங்கடல். அதோடு மாத்திரமல்ல, இதோ தேவ ஜனம் பசியா இருக்கிறார்கள், வனாந்தர வெளியிலே செல்லும் பொழுது பசியா இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே, ஜெபம் பண்ணின உடனே வானத்தில் இருக்கிறதான மன்னா மேகத்தின் வாயிலாக பொழிந்தது. பாத்தீங்களா? மேகம் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிக்கிறதற்கு, பசியாற்றுவதற்கு மன்னா தந்தது. இரண்டாவது காரியம். மூன்றாவது என்ன தெரியுமா? யோர்தான் எழும்பி நின்றது. யோர்தான் என்றாலே மரணம், மரண யோர்தான் தான் அது. ஆகவே அதனுடைய குமுறுதல் பயங்கரமாக இருக்கும். புரண்டு வருகிறதான யோர்தான் என்று பார்க்கிறோம். அந்த புரண்டு வருகிறதான இத வெள்ளப்பெருக்கு தேவ ஜனங்கள் அங்கே நிற்கும் போது இதோ சால்வையை எடுத்து முறுக்கி யோசுவா என்ன செஞ்சாரு தெரியுமா? முறுக்கி அடித்தார். எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி முறுக்கி அடித்த உடனே அந்த யோர்தான் இரண்டாக பிளந்தது. யோர்தான் பின்னிட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். அற்புதம், அற்புதம், அற்புதம். இயற்கை தேவனுக்கு முன்பாக நடுங்கி நின்றது. தேவனுடைய மனிதர்கள் சொல்லுக்கு இயற்கையும் கூட கீழ்ப்படிந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இதோ கண்மலையை பார்த்து பேசு மோசே என்று சொன்ன உடனே இந்த மோசே ஜனங்களுடைய அலட்டத்தினாலே அங்க போய் பேசுவதற்கு பதிலாக கண்மலையை நோக்கி அடித்தான். கண்மலையை அடித்தாலும் தண்ணீர் வந்தது, பேசினாலும் தண்ணீர் வந்தது. ஏனென்றால் தேவன் சொன்னாரே, மோசே என்கிறதான பக்தன் உன்னிடத்திலே வருவான், நீ உன்னிடத்தில் இருக்கிறதான தண்ணீரை கொடு என்று சொல்லி முன்னதாகவே ஆண்டவர் அந்த கண்மலைக்கு சொல்லி இருக்கிறார். அந்த கண்மலை இதோ உணர்வுள்ளதா இருந்தபடியினாலே மோசே எப்பொழுது வருவான், தேவதாசன் எப்பொழுது வருவான் என்னிடத்திலே, அவன் என்னிடத்தில் வந்து பேசட்டும், நான் தருவேன் என்று சொல்லி பர்வதங்கள் காத்திருந்தது, காத்திருந்தது. அப்படி அடித்தாலும் தந்தது தண்ணீர். எவ்வளவு உணர்வு, எவ்வளவு உணர்வு. நம்ம ஒருத்தர் அடிச்சிட்டா நம்ம திருப்பி அடிச்சோம். எனவே நம்மள ஒருத்தர் ஏசித்தா, ஒருத்தர் திட்டினா, நம்மள ஒருத்தர் புண்படுத்திட்டா உடனுக்கு உடனே சரி கட்டி விடுவோம். ஆனா கண்மலையை பார்த்து மோசே பேசுவதற்கு பதிலாக அடிச்சாருல, அடிச்ச உடனே அந்த கண்மலை என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? ஆண்டவர் உன்னிடத்துல என்ன சொன்னார்? நீ என்னிடத்துல வந்து பேசின்னு சொன்னாரு, ஆனா நீ என்ன அடிச்சிட்டல, நான் உன்னை விடுவேனான்னு சொல்லி பெரிய பாறை, பயங்கரமான பாறைய உருண்டோட செய்து அப்படியே மோசையை நசுக்கி சாக வச்சிருக்கணும். என்ன செஞ்சது கண்மலை? என்ன செஞ்சது? தேவனுடைய வார்த்தை அது கருத்தாய் கேட்டது. ஜனங்களுக்கு தாகம் தருகிற வேலை தான் உங்களது. நீ அடிச்சாலும் வாங்கிக்கணும், நீ பேசினாலும் வாங்கிக்கணும். இதுதாங்க ஊழியக்காரன். ஊழியக்காரனுடைய காரியம் என்ன? மத்தவங்களை உங்களை பார்த்து சபிச்சா நீங்க சபியாதுருங்க. ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டுங்க. ஏங்க வரமாட்டேங்குது? கிறிஸ்துவ குடும்பங்களிலே ஏன் வரமாட்டேங்குது? ஒரு கண்மலையை நோக்கி பாருங்கள். அந்த கண்மலையை நோக்கி பார்த்து அதனிடத்தில் இருக்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவனை நோக்கி பேசுவதற்கு பதிலாக அடிச்சான். அடிச்ச உடனே அவைகள் மோசை ஒரு இமைப்பொழுதில் கொண்டிருக்க முடியும். ஆனா செய்யலையே, அப்படி செய்யலையே. அப்போ அந்த கண்மலை தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரமே செஞ்சது. அதே போல தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ, உன் வாயை அடக்கின்றாரு, வாய் அடைக்கணும். உங்க மனச லெகுப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வான்னு சொல்லணும், சொன்னா வரணும். பாத்தீங்களா எத்தனை பெரிய காலம். இயற்கையின் வாயிலாக கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசிய குறிப்பு அதிகம் அதிகம் அதிகம். இன்னுமாய் சுருக்கமாய் சொல்ல போனால்
வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்தது, தவளைகள் வந்தது, மற்றுமாக சிங்கம், கர்ஜிக்கிற சிங்கம் எழும்பி நின்றது. அப்பொழுது 3 நாள் 4 நாள் பசி, அந்த சிங்கத்துக்கு பசியா இருக்கும்படியாய் செய்தார்கள். தானியேலை இறக்கினார்கள். தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? சிங்கத்தை பார்க்கவில்லை, அதனுடைய அசுர வேகத்தை பார்க்கவில்லை, அதனுடைய கணவாய் பற்களை பார்க்கவில்லை, அது கொடூரமான முகத்தை அவன் பார்க்கவில்லை. தேவனை நோக்கி பார்த்தான். தேவனை நோக்கி பார்த்து துதித்துக் கொண்டே இருந்தான். கண்களை மூடிக்கொண்டு கைகளை உயர்த்தி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறது போல அவன் துதித்துக் கொண்டே இருந்தான். அந்த துதியின் சத்தத்தை கேட்டு 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 கர்ஜிக்கிற சிங்கமே அடங்கி படுத்து கொண்டது. இன்னைக்கு ஊழியக்காரங்கன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைங்கன்னு சொன்னா அப்படி இருக்கணுங்க, அப்படி இருக்கணும். குடும்ப ஜெபத்தை பண்ணி பாருங்க. கர்ஜிக்கும் சிங்கத்தை போல சாத்தான் அவன் வாயை திறந்து வந்தாலும் அவனுடைய வாய் கட்டப்படும், கட்டாயம் கட்டப்படும். பாத்தீங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புழுக்கள், பூமி பிறந்தது, மட்டுமாக வெட்டுக்கிளிகள் அப்படியே சேனை சேனையாய் பறந்து வந்தது. தேவனுடைய சொல்லை கேட்டு வான சேனைகள் ஜலம் என்று சொல்லி, புழுதிகள் என்று சொல்லி எல்லாமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தது. இப்படி யாவும் தேவனுடைய படைப்புகளுக்குள்ளாக இருக்கிறதான ரகசியத்தை, அவருடைய வல்லமைய, அவருடைய மகிமைய இயற்கைக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நாங்கள் முழங்கால் படியிட்டால், தேவனை நோக்கி விண்ணப்பத்தை ஏறெடுத்தால், இந்த இயற்கை எல்லாம், இந்த இயற்கை சாரம் எல்லாம் இதோ தேவனுடைய மனுஷனுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படியும் என்கிறதான விதத்தில் பார்க்கிறோம். ஒரு முறை தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரார். வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் படகுல ஏறாரு, பின்னால சீடர்கள் ஏறாங்க. ஆனா படகுனுடைய சொந்தக்காரர் தானே முன்னால ஏறணும். ஆனா இவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ படகுல ஏறும்படியாய் முதலாவது மரியாதை கொடுத்தார்கள். அப்பொழுதே ஏறினார், படகிலே முன்பாக ஏறினார். வாசித்து பாருங்கள், மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்தை மாத்திரமே வாசியுங்கள். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். போதும், பின் சென்று ஏறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பின் சென்று ஏறினார்கள். அப்படி ஏறின உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சப்ஜெக்ட பாத்தீங்கன்னா ரொம்ப மேன்மையான சப்ஜெக்ட். நம்முடைய இதயம் என்கிறதான படகு, இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். என்னவா? நம்முடைய இதயம் என்கிறதான படகுல ஆண்டவர் முதலாவது ஏறுவதற்கு முதல் உரிமையை கொடுக்க வேண்டும். முதலாவதாக தேவன் ஏறினார். ஏறி அங்கே அமர்ந்தார், அல்லது நித்திரையா இருக்கிறது போல இருந்தார் என்றும் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கடலும் காற்றும் எழும்பி நின்று ஒரு புயல் போல, ஒரு புயலின் வேகத்தை போல படகு கவிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க மடிகிறதுக்கு உமக்கு சித்தமா? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அற்ப விசுவாசிகளே, உன் இதயத்துல ஆண்டவரை இடம் கொடுத்துட்ட, கர்த்தர் பார்த்துக்குவாரு தானே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நீங்க செய்வீங்க, ஆண்டவரே எங்களுக்கு நன்றி. இந்த படகளோடு கூட நீங்களும் இருக்கீங்க. வாழ்க்கை என்கிறதான சூழ்நிலையில நாங்க கவிழ்ந்து போகிறதான சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்க காப்பாத்துறவங்க ஆண்டவரே. ஏனென்றால் நீங்க தான் எங்க கூட இருக்கீங்க என்ற ஒரு விசுவாசம் இல்லாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அக்கறை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு அக்கறை இல்லையா என்றார்கள். அந்த அவிசுவாசம் தாங்க தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு ஆகிறது. அவிசுவாசம் ஒரு பொல்லாத இதயம். மறுபடியும் சொல்லுகிறேன், அவிசுவாசம் ஒரு பொல்லாத ஒரு இதயமா. தேவனுக்கு இடம் கொடுத்துட்டோம், ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோம், தேவன் இதயத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி ஜெபிச்சிடுறோம். ஆனா நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவர் எங்க இருக்காரு? என் மத்தியில அவர் உறங்கிட்டு இருக்கிறாரா, நித்திரையா இருக்கிறாரா அப்படின்ற ஒரு அவிசுவாசம்,
அந்த அவிசுவாசம் ஒரு பொல்லாத இதயம். அந்த அவிசுவாசம் இருந்தால் சாட்சியாக இருக்கிறதான வானம், பூமி, இயற்கை எல்லாம் கூட நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது, கட்டாயம் கீழ்ப்படியாதுங்க. ஆகவே தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இந்த அவிசுவாசம் கூட தடுத்து நிறுத்துகிறதாம். எபிரேயர் 3:18-19 பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். பாத்தீங்களா? கீழ்ப்படியாமை என்கிறதான குணம் தேவனுடைய செயலை செய்ய வைக்க முடியாதபடிக்கு போகிறது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாகவே உட்பிரவேசிக்க கூடாமல் போகிறது. கீழ்ப்படியாமை வந்துருச்சுனாக்கா அங்கே தேவனுடைய அற்புதம், அதிசயம் நடக்காது. அவிசுவாசிகளாய் மாறிவிடுகிறோம். அந்த அவிசுவாசிகளாய் மாறும்போது கடைசியில ஆண்டவருக்கு இடம் கொடுத்திருப்போம், வீட்டுல பைபிள் இருக்கும், அனுதின ஜெபம் தான், உபவாச காரியங்கள் தான். ஆனா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது. அந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் கடைசியில ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதம், அதிசயம், தீர்க்க தரிசனம் எது உரைச்சாலுங்க தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? மனிதன் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். இந்த கீழ்ப்படியாமை இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியில பெரிய ஊழியக்காரன், பெரிய விசுவாசி, நல்ல தேவ பக்தி உள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லி என்னன்னா அவன் மரிக்கும் போது எல்லாரும் வந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இதுக்கு முதல் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுதுன்னு சொல்லி புகழாரம் சூட்டி இவங்க செஞ்சாரு, இங்க போனாரு, அங்க போனாரு, சுவிசேஷத்தை சொன்னாரு அப்படின்னு எல்லாம். ஆனா ஒரு கணக்கு இருக்கு. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயா? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாயா? மாய்மாலமான தேவ பக்தி நம்மிடத்துல இருக்கிறதா என்பது ஆண்டவருக்கு தெரியும். கீழ்ப்படுகிறாயா என்று சொல்லி உன்னதமான தேவனுக்கு தெரியும், நன்றாக தெரியும். அவருடைய ஏட்டிலே எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது அது கணக்கெடுக்கப்படும். எடுக்கப்பட்டு இவன் விசுவாசியா அல்லது அவிசுவாசியா என்று சொல்லி தீர்க்கப்பட்டு, அவிசுவாசியா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆனா இங்க அவன் பணத்தை வச்சு சாகும் போது அவன் சரீரத்தை வச்சு சரியான பாடலு, நல்ல ஆராதனை, அடக்கம் எல்லாம் பிரமாதமா இருக்கும். ஆனா எழுத்து அங்க இருக்க, ஆண்டவருடைய எழுத்து அங்க இருக்க, அவன் கிரியை என் கையிலே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடினாலே பயந்து நடுங்கினால் தேவனுடைய ராஜ்யம் திறக்குங்க, இல்லனா திறக்காது. கடைசி ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். போதும், பாத்தீங்களா? அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். எல்லாம் மாய்மாலமான ஒரு ஜீவியம், மாய்மாலமான ஒரு ஜீவியம். அந்த மாய்மாலமான ஒரு ஜீவியத்தினாலே, அவிசுவாசத்தினாலே அக்கினி கடலிலே பங்கடைவார்கள், நரகம். பிரியமானவர்களே, நாமும் இந்த நாட்களிலே யோசனை செய்து தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், கர்த்தருடைய சாட்சி வானம் பூமி, இந்த வானம் பூமியின் மத்தியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும் கர்த்தர் நமக்கு சாதகமாக வைத்திருக்கிறார். வானம் திறக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மா உள்ளே போக முடியும். பாத்தீங்களா? கடைசியில ஆகவே எல்லாம் சர்வ சேனைகள், அந்த சேனைகளின் மத்தியிலே நாம் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, நம்முடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய கிரிகை எப்படி இருக்கிறது, நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது என்று சொல்லி சகல சிருஷ்டிகளும் பார்த்து கொண்டிருக்கிறது. கடைசியில அவைகள்
தங்களுடையவைகளை சமர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எப்படி சமர்ப்பிக்கும்? சமுத்திரத்துல செத்தவன் சமுத்திரமானது கொண்டு வந்து ஒப்படைக்கும். புழுதியில மறிச்சவன், மண்ணில மறிச்சவன் ஆச்சுங்களா, பெரிய இடி மின்னல்ல மறிச்சவன், அவைகள் எல்லாம் என்ன செய்யும்? தங்கள் பலனுக்காக இப்படியாக இவர்கள் முடிவு இருந்தது என்று சொல்லி காண்பிக்கும், அறிவிக்கும். சிருஷ்டிகள் சாதாரணமானவைகள் அல்ல. சகல சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்படுகிறது. அதை பெற்றெடுக்கும்படியாய் பிரசவ வேதனைப்படுகிறது. அதனுடைய கிரியை நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய கிரியை மிக மிக முக்கியம். அந்த முக்கியமான கிரியின் பிரகாரமாகவே கர்த்தர் இயற்கை தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாய் வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, இயற்கை யாருக்கு கீழ்ப்படியும்? தேவாதி தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படியும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ, தேவனை உள்கொண்டவன் எவனோ, ஆண்டவர் கிட்ட நெருங்குகிறவன் எவனோ, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ, அவன் கை நீட்டினால் இயற்கை கீழ்ப்படியும். பார்த்தீங்களா எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். ஆகவே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். மகத்துவம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது என்று சொல்லப்பட்டதான வார்த்தையின் பிரகாரமாக இயற்கையில என்ன சாராம்சத்தை வைத்திருக்கிறேன் என்று ஒரு கடுகளவு அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சாட்சிகள் 2 சாட்சிகள் அப்பா, மகத்தான 2 சாட்சிகள் அப்பா, வானம் பூமி என்று சொல்லி அவிதமாக இந்த பூமிக்குள்ளாக நீரும் சாட்சி உள்ளவராய் இந்த கடந்து வந்து ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அது அமைதலாய் இருந்தது, உமக்கு கீழ்ப்படிந்தது தேவனே. அவ்விதமாக நாங்களும் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவரே, சகல சிருஷ்டிகளும் கீழ்ப்படியும் தேவனே. அதனுடைய சீற்றமெல்லாம் அடக்கிக் கொள்ளுமே தேவனே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் நாங்கள் சார்ந்த ஜனங்களுக்கும் தேசத்திற்கும் ஆண்டவரே நீ தந்து வழிநடத்தும். இதன் பிரகாரமாக, இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்களும் நடந்து கொள்ள அருள் செய்கிறாக. அவிசுவாசம் என்கிறதான பொல்லாத இதயம் எங்களை விட்டு நீங்கி போவதாக தேவனே, நீங்கி போவதாக. உமக்கு இடம் கொடுத்து உம்முடைய கிரியைக்கு ஒப்பாக நாங்கள் உம் பேரிலே மரண பரியந்தமும் நாங்கள் கருத்தாய் கீழ்ப்படுகிறவர்களாய் நடக்க அருள் புரிகிறாக. ஆண்டவரே, எல்லா இக்கட்டுகள், பொல்லாப்புகள், நாசமோசங்கள், எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமாய் கர்த்தர் மீட்பருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்திலே ஒப்பெடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனான தகப்பனே. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179